செம்பாவின் வீடு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான கீரையை பத்தி தான் நம்ம பார்க்க போறாங்க. அந்த கீரை இதுதாங்க. இந்த கீரையோட பேர் பார்த்தீங்கன்னா சோவிக்கீரை. இந்த கீரை வந்து ரெகுலரா நம்மளுக்கு மார்க்கெட்ல கிடைக்காது. எந்த சீசன்ல கிடைக்கும் அப்படின்னா மார்கழி மாசம், அதாவது டிசம்பர் ஜனவரியில தான் இது நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இதை எங்க கிடைச்சாலும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நமக்கு மூட்டு வலி, சக்கரை வியாதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு வலி, வாயு தொல்லை, சளி, இருமல் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு அற்புதமான மருந்து, ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த கீரையை நம்ம இப்போ எப்படி செய்யறது? இது வந்து நம்ம தனியாக கூட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம், கடைஞ்சு பருப்பு போட்டு கடைஞ்சும் சாப்பிடலாம். இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ண போறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோவி கொத்துக்கறி கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல கீரையை எப்படி ஆயிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கீரையை எடுத்துட்டு அந்த குச்சியெல்லாம் எடுக்காம அந்த இலைய மட்டும் புல்லு மாதிரி இருக்கு பாருங்க, அதை மட்டும் நம்ம எடுத்து சின்ன சின்ன பீஸா கத்திலையோ இல்லை அருவாமனையிலையோ அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதுல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை போட்டுக்கோங்க. பட்டை பொரிஞ்ச உடனே வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நீங்க சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு தக்காளி சேர்க்க வேண்டாம். வெயில் காலத்துல நம்மளுடைய பாடிய கூலா வச்சுக்கிறதுக்காக நம்ம தர்பூசணி, இளநீ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்குவோம். அப்ப நம்மளுடைய பாடி வந்து கூலா இருக்கும். இப்போ வந்து பனிக்காலத்துல நம்ம உடம்ப எப்படி சூடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த கீரையை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்துமா, வீசிங் ப்ராப்ளம், சளி, இருமல் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுக்கு வரவே வராதுங்க. இந்த கீரை ஒரு இயற்கை நம்மளுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். இந்த கீரையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஆஸ்துமா இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து வாரத்துல ஒரு முறை செஞ்சு சாப்பிடலாம். அதாவது இது சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும். சீசன்ல இந்த சமயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாக்காரங்களுக்குலாம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். குளிர்னால, பனி சீசன்ல அவங்கெல்லாம் இந்த கீரையை வந்து கிடைக்கும் போது வாரத்துல ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டாங்க. வாரத்துல 2 நாள் கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். அந்த டைம்ல கீரை கண்டிப்பா கிடைக்கும். நீங்க மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கீரை கடையில வந்து சொல்லி வச்சு கூட நீங்க வாங்கிக்கலாம். சளி, இருமல், நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கீரையில நிறையவே இருக்குதுங்க. இதை வந்து நம்ம தனியா வந்து பொரியல் செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், இல்ல பருப்பு போட்டு கடைஞ்சும் எல்லா கீரைகளை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நம்ம இப்ப செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அதுல செய்யறோம். மட்டன்ல போட்டு செய்யும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம as usual மட்டன் கிரேவி செய்கிற மாதிரியே நம்ம செய்யலாம். வேற ஒன்றும் நம்ம மட்டன் கிரேவிக்கு நம்ம தக்காளி போடுவோம். அந்த தக்காளியை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு விழுது, கறி மசாலா தூள் வீட்டில் அரைச்சது, நல்லா பொடியாக அரிஞ்சு வாஷ் பண்ணி எடுத்த கீரையை இதில் சேர்த்துக்கோங்க. கீரையை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு இந்த கொத்துக்கறி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து மஞ்சளும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வேக வச்சு எடுத்தது அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுலேயே தண்ணி இருக்குது உங்களுக்கு. நம்ம மட்டனில் வேக வைக்கிறப்ப தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் ஊற்றிடும். இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும், கீரை நல்லாவே வெந்துடும்.
இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இதுல 1.5 ஸ்பூன், 1/2 கிலோ மட்டன். இது கீரை வந்து நான் முழு கட்டும் போடல, பாதி தான் அதுல வந்து நான் எடுத்திருக்கேன். நான் காமிச்ச கட்டுல பாதி அளவு நான் இதுல எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சுண்டிருச்சு, நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் வந்து பிடிக்கணும் இல்லையா மட்டன்ல, ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கோங்க. நிறைய ஊற்ற வேண்டாம், தெளிச்சிங்கன்னா போதும். நம்ம மூடி வச்சிடலாம். கீரை நல்லா வேகட்டும். ஏற்கனவே மட்டன் நல்லா வெந்துருச்சு, இப்ப கீரை நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கிரேவியா நீங்க எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டுச்சுன்னா நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். இந்த ஸ்டேஜ்லயே நீங்க எடுத்துட்டீங்க, கொஞ்சம் கிரேவியா எடுத்தீங்கன்னா நீங்க சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்க தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோவி கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த சோவி கொத்துக்கறி கிரேவியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.